ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனலில் கூட பின்னுற முடிச்சுகள் 10 விதமான முடிச்சுகள் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன முடிச்சுகள் இன்னைக்கு நம்ம பின்னி பார்க்க போகிறோன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பேசிக் நாட் அப்படின்ற பாக்ஸ் நாட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாஸ்மின் நாட், ஆம்லா நாட், அதுக்கப்புறம் குண்டுமல்லி நாட் 3 ஒயர் ஜாஸ்மின் நாட், அதுக்கப்புறம் 4 ஒயர் ஜாஸ்மின் நாட். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட், பிக் சைஸ் பிஸ்கெட் நாட், ரெக்டாங்கிள் பிஸ்கெட் நாட், அப்புறம் சிவன்கன் நாட், ஃபைனலாக வீட் நாட். இந்த 10 விதமான முடிச்சுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் டேப் கூடைக்கான முடிச்சுன்னு ஒன்று இருக்குது. அது இந்த வீடியோவில் சொல்கிறத விட இதுக்குன்னு ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ தனியாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ பேசிக் நாட் அப்படின்ற பாக்ஸ் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பாக்ஸ் நாட் எல்லாருக்குமே பின்ன தெரியும். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துடலாம். 2 ஒயர் இந்த மாதிரி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை எப்படி போடணும், இந்த ஒயர் பின் பக்கம் சுற்றி வர இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இந்த பாக்ஸ் நாட் கூடையில் 2 விதமான கூடை போடலாம். ஒன்று ரன்னிங் ஒயர் வச்சு, இன்னொன்று ரன்னிங் ஒயர் இல்லாமல். ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடுறத கிராஸ் நாட் கூடைன்னு சொல்லுவோம். ரன்னிங் ஒயர் வச்சு போடுறத ரன்னிங் ஒயர் கூடைன்னு சொல்லுவோம். கிராஸ் நாட் கூட ரன்னிங் ஒயர் கூட ரெண்டுத்துக்கும் மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த மினி பேஸ்கெட் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜாஸ்மின் நாட். இது வந்துட்டு பலாமுல் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, ஜாக் ஃப்ரூட் நாட். இது பாக்ஸ் நாட் மாதிரியே தான் போடணும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இந்த நாட் போடுறதுக்கு 2 ஒயர் தேவைப்படும். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். இப்போ சாதாரணமாக நம்ம பாக்ஸ் நாட் போடும்போது திருமண ஒயர் வந்துட்டு ரைட் சைடு இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த பலாமுல் முடிச்சு ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு திருமண ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இப்படி இருக்கணும். இப்போ இந்த ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த எல்லோ ஒயர் எடுத்து எல்லோ லூப்லேயே போடுறோம். இப்போ இந்த பிங்க் ஒயர் திருமண ஒயர் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த பிங்க் ஒயரை 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இதுதான் பலாமுல் முடிச்சு ஜாஸ்மின் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மொட்டு மாதிரி இருக்கும். இந்த நாட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கூட போட்டோம்னா. இப்போ பலாமுல் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆம்லா நாட் போடுறதுக்கு நமக்கு 3 ஒயர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒயரை வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயரை வைப்போம். கூட போடும்போது ரன்னிங் ஒயர் இப்படி மடிப்போம். இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் இந்த லூப்பில் இப்படி போடுவோம். இப்படி போட்டுட்டு 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். இந்த 3வது ஒயர் இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? ஆம்லா நாட் போடும்போது இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக வைக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பின்னாடி சுற்றி வரும். இது வந்துட்டு ரன்னிங் ஒயராக இருக்கும். கூட போடும்போது இப்படி மேல் பக்கம் சும்மா பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின்னாடி சுற்றி வர ஒயர். இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். குண்டுமல்லி நாட்டும் இதே மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இப்போது இந்த க்ரீன் ஒயர் இங்கே டைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஒயரை 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். 2வது ஒயரை ஒரு லூப்பில் போடுறோம். 3வது ஒயரை 2 லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் ஆம்லா நாட். இந்த ஆம்லா நாட்லேயும் பிகினர் போட்டு பழகிறதுக்காக மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது குண்டுமல்லி நாட். இது வந்துட்டு 3 ஒயர் ஜாஸ்மின் நாட், பிக் சைஸ் ஜாஸ்மின் நாட்னு சொல்லுவாங்க. இப்போ இது போடுறதுக்கு 3 ஒயர் நமக்கு தேவைப்படும். இந்த நாட் பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் மாதிரியும் வரும், ஜாஸ்மின் நாட் மாதிரியும் வரும். 2 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மடிச்சிருக்கேன். இப்போ 2வது ஒயர் இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு 2 லூப் இந்த மாதிரி இருக்கணும். 3வது ஒயர் இதையும் இப்படி போடணும். போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில். சாதாரணமாக நம்ம ஆம்லா நாட் போடும்போது இந்த 3வது ஒயர் இப்படி டைட்டாக வச்சுருந்தோம் இல்லையா? ஆனால் இந்த குண்டுமல்லி நாட் போடும்போது 3 லூப்பும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் நாட்டில் போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி திருமண ஒயர் பின்பக்கம் இருக்கிற ஒயர் இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இப்போ ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குண்டுமல்லி நாட் போடும்போதும் சரி, ஜாஸ்மின் நாட் போடும்போதும் சரி, லெஃப்ட் சைடு இருக்கணும். இதை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இப்போது 2வது ஒயர் இந்த ஒயரும் பின்னாடி வர இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயர் 2 லூப்பில் போடணும். 2வது ஒயரை 2 லூப்பில் போடணும். அதே மாதிரி 3வது ஒயர் இதுவுமே இந்த திருமண பக்கம் வந்துட்டு இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ஒயர் எடுத்து 3 லூப்லேயும் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடணும். 2வது ஒயரை 2 லூப்பில் போடணும். 3வது ஒயரை 3 லூப்பில் போடணும். அவ்வளோதான். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் குண்டுமல்லி நாட். இந்த குண்டுமல்லி நாட்லேயும் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கேன். பிகினர் போட்டு பழக்கிறதுக்காக ரொம்ப குட்டியான கூடையும் போட்டிருக்கேன்.
இந்த ஜாஸ்மின் நாட் பாஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நாட் பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே இருக்கும். இதை கூட போட்டோம்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது 3 ஒயர் ஜாஸ்மின் நாட் பார்த்தோம் இல்லையா? இப்போது 4 ஒயர் ஜாஸ்மின் நாட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பூ வந்துட்டு இன்னும் பெருசாக இருக்கும். அதில் கூட போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போங்க எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நாட்டு. இந்த நாட் போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். 4 ஒயர் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்கும் போது பாருங்கள், திருமண பக்கம் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான். இப்போது 2வது ஒயர் இப்படி வைக்கணும். இந்த 2 லூப் இப்படி இருக்கணும். 3வது ஒயர் இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். போட்டுட்டு இந்த 3 லூப் இப்படி இருக்கணும். இப்போது 4வது ஒயர், 4வது ஒயரையும் இந்த மாதிரி வைக்கணும். 4 லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லா ஒயருமே திருமண பக்கம் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் ஒயர் பாருங்கள், இந்த திருமண பக்கம் லெஃப்ட் சைடு இருந்து எடுக்கிறோம். எடுத்து இந்த க்ரீன் லூப்லேயே போடுறோம். ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் போடுறோம். இப்போ 2வது ஒயர், இந்த எல்லோ ஒயர் திருமண ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு எடுத்து 2 லூப்பில் போடுறோம். 2வது ஒயர் 2 லூப்பில் போடணும். இப்போ 3வது ஒயர் திருமண பக்கம் லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த ஒயரை 3 லூப்லேயும் போடுறோம். 3வது ஒயரை 3 லூப்லேயும் போடணும். ஓகேவா? இப்போது 4வது ஒயர் இந்த திருமண பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கும். இதை எடுத்து 4 லூப்லேயும் போடணும். 4வது ஒயரை 4 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான். இதுதான் 4 ஒயர் ஜாஸ்மின் நாட். இந்த நாட்லேயும் கூட போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பிகினருக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுலேயும் மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன், ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த ஜாஸ்மின் நாட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். எல்லா விதமான நாட்லையும் எனக்கு பிடிச்ச நாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா குண்டுமல்லி நாட் தான். ஏன்னா அதில் கூட போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கூடையில் வந்துட்டு பூக்களை ஒட்ட வச்சா மாதிரி இருக்கும். நாட் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் ரொம்ப ரசித்து போடுவேன் அந்த கூடையை. எனக்கு ரொம்ப பிடிச்சமான கூடை குண்டுமல்லி நாட் கூட. ஓகே, இப்போ குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து நம்ம பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பிஸ்கெட் நாட். இந்த பிஸ்கெட் நாட் வந்துட்டு 4 பாக்ஸ் நாட் சேர்ந்த மாதிரி வருது பாருங்க. இந்த பிஸ்கெட் நாட்டில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் நம்ம கூட போடும்போது சீக்கிரம் அந்த கூடையை போட்டு முடிச்சிடலாம். இந்த நாட் மட்டும் போட்டு பழகிட்டிங்கனாலே போதும். இந்த பிஸ்கெட் நாட்டும் நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே தான் போட போகிறோம். பாக்ஸ் நாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் மட்டும் இருக்கும் இல்லையா? இது பிஸ்கெட் நாட் அப்படின்றதுனால லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி 2 லூப் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரைட் ஒயராக இருக்கும். 3வது ஒயர் 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி சரி பாதி மடித்து இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ ஒயர். இந்த ப்ளூ ஒயரை இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, நழுவி வந்துடாமல் இருக்கிறதுக்காக. இந்த எல்லோ ஒயரையும் 2வது ஒயர் இப்படி வச்சுட்டு இந்த பிங்க் ஒயர் பின் பக்கமாக சுற்றி வர ஒயரை 2 லூப்லேயும் போடணும். சாதாரணமாக நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே தான், ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நாட் டைட் பண்ணக்கூடாது. இன்னும் 4வது ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் இப்படி முன்பக்கம் இப்படி கொண்டு வந்து வச்சிடணும். வச்சுட்டு தான் இந்த 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் 2 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஒயர் பின்பக்கமாக சுற்றி வர இந்த 4வது ஒயரை 2 லூப்லேயும் போடணும். இதுதான் பிஸ்கெட் நாட். போட்டுட்டு நாட்டை இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. இந்த பிஸ்கெட் நாட்லேயும் பிகினர் போட்டு பழகிறதுக்காக ரொம்ப குட்டியான கூடைகள்லாம் இருக்குது. மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் நாட் சேர்ந்த மாதிரி வருது. இப்போ இதே மாதிரி தான் பிக் சைஸ் பிஸ்கெட் நாட்டும் போட போகிறோம். அந்த பிஸ்கெட் நாட் பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸ் நாட் சேர்ந்த மாதிரி வரும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ அந்த நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிக் சைஸ் பிஸ்கெட் நாட் பின்னுறதுக்கு 6 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6ம் வேறு வேறு கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுனால. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் இப்படி மடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் 3 ஒயர் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம். நம்ம 2 ஒயர் பிஸ்கெட் நாட் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது 3 ஒயர் பிஸ்கெட் நாட். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் 3 ஒயர் இந்த மாதிரி சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். இப்போது 4வது ஒயர் சரி பாதி மடித்து இப்படி வைக்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயர் இந்த 2 லூப்புக்கு இடையில கொண்டு போய் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ 2வது ஒயரையும் இந்த மாதிரி பின்பக்கம் கொண்டு போகணும். இது 3வது ஒயர், இதையுமே இப்படி பின்பக்கம் கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த எல்லோ ஒயரை பின்பக்கம் சுற்றி வர ஒயரை 3 லூப்லேயும் போடணும். இப்போது எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா? இப்போது மறுபடியும் அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஒயரையும் அது இடத்துலையே கொண்டு வந்து வச்சிடணும் முன்பக்கம்.
வச்சுட்டு இப்போது 5வது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். 5வது ஒயரை இந்த 3 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். போட்டுட்டு இந்த 3 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போகணும். பின்பக்கம் கொண்டு போய் இப்படி வச்சுட்டு தான் இந்த பின்பக்கம் சுற்றி வர இந்த 5வது ஒயரை 3 லூப்லேயும் போடணும். அப்போ தான் இந்த நாட் கரெக்டாக வரும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பின்னி பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இப்போது 6வது ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த 3 ஒயரையும் இப்படி முன்பக்கம் கொண்டு வந்துடணும். முன்பக்கம் இந்த ஒயர்ஸை கொண்டு வந்துட்டு தான் அடுத்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இந்த 6வது ஒயரை சரி பாதி மடித்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் இந்த ஒயரை அது இடத்துலையே கொண்டு போய் வைக்கணும் பின்பக்கம். இப்படி 3 ஒயரையும் பின்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு தான் இந்த ஒயிட் ஒயர் பின்னாடி சுற்றி வர ஒயரை இந்த 3 லூப்லேயும் போடணும். ஓகே, இதுதான் பிக் சைஸ் பிஸ்கெட் நாட். இப்போ நாட் டைட் பண்ணிடலாம். இந்த பிஸ்கெட் நாட்டில் வந்துட்டு நாட் டைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினருக்காகவே சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் இந்த கூடை பின்னும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இதுலேயும் நம்ம கூட போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் பின்னி முடிச்சிடலாம். இந்த நாட் மட்டும் பின்னி பழகிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த பிஸ்கெட் நாட்டில் பாருங்கள் 9 பாக்ஸ் நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வருது. ஓகேவா, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இந்த நாட்டும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இந்த நாட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ரெக்டாங்கிள் பிஸ்கெட் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் நாட் பின்னுறதுக்கு 3 ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ 3 ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர், இது செகண்ட் ஒயர் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இது தேர்டு ஒயரை மடித்து இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரை இப்படி இந்த 2 லூப்புக்கு நடுவில் கொண்டு வரணும். இந்த பிங்க் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வர ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். அவ்வளோதான், இதுதான் ரெக்டாங்கிள் பிஸ்கெட் நாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெக்டாங்கிள் பிஸ்கெட் நாட் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த சிவன்கன் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். சிவன்கன் நாட் வந்துட்டு ஒரு நாட் பாக்ஸ் நாட் போட்டால் ஒரு நாட் சிவன்கன் நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடலாம். 2 ஒயர் இந்த மாதிரி சரிபாதி மடித்து லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பில் இப்படி போடணும். இந்த ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் பாக்ஸ் நாட், உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அடுத்து சிவன்கன் நாட் போட போகிறோம். இப்போ ரைட் சைடு போகிற ஒயர் இதுதான் ரன்னிங் ஒயராக இருக்கும். இந்த ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கத்தில் கட் பண்ண ஒயரை இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு சரி பாதி மடித்து வச்சுருக்கேன். திருமண பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த பின்னாடி சுற்றி வர ஒயர் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயர் இந்த சொரப்பான பக்கத்தில் இப்படி கட்டை விரலை வச்சு இப்படி மடிக்கணும். இப்படி எஸ் மாதிரி இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே மடிஞ்சு இங்கேருந்து இங்கே மடிஞ்சு இப்படி வரும். இது எஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இதுதான் சிவன்கன் நாட். இது பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நாட் போடும்போது. பாக்ஸ் நாட்டோட ஆப்போசிட் நாட் இப்போ நம்ம பின்னி இருக்கோம். ஓகேவா, இதே மாதிரி தான் சிவன்கன் நாட் பின்னணும். இப்போ அடுத்து நம்ம பாக்ஸ் நாட் பின்னணும். ஒரு நாட் பாக்ஸ் நாட் பின்னோன்னா ஒரு நாட் சிவன்கன் நாட் பின்னணும். அப்போ தான் அந்த கண்ணு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாக்ஸ் நாட் எப்படி பின்னுறதுன்னு தெரியும், அதனால இந்த பாக்ஸ் நாட் பின்னுறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலை. அடுத்து சிவன்கன் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாக்ஸ் நாட் பின்னியாச்சு. இப்போ இன்னும் ஒரு முறை சிவன்கன் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கலாம். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கத்தில் இந்த கட் பண்ண ஒயரை இப்படி வைக்கணும். சரி பாதி மடிச்சு திருமண பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கும். ஓகேவா, இந்த சொரப்பான பக்கத்தில் கட்டை விரலை இப்படி வச்சு இப்படி மடிக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த சிவன்கன் நாட் போடுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கேருந்து இங்கே மடிஞ்சு இங்கேருந்து இங்கே மடிஞ்சு இப்படி இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த வெள்ளை ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த சிவன்கன் நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வச்சும் போடலாம், ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் நாட்லேயும் போடலாம். 2 விதமான கொடைகளும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த நாட்டும் இதே மாதிரி தான் பின்னணும். ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன்கன் நாட், ஒரு நாட் பாக்ஸ் நாட், ஒரு நாட் சிவன்கன் நாட்டுன்னு போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரிசை போட்டதுமே நமக்கு அந்த கண்ணு மாதிரி வராது. இங்கே மேலே வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகுது, அப்புறம் கீழே இங்கே ஓப்பன் ஆகுது, அப்புறம் மேலே இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி 2-3 வரிசை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இந்த சிவன்கன் நாட்லேயும் மினி பாஸ்கெட் போட்டிருக்கேன் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற நாட் வந்துட்டு வீட் நாட். நாட்லேயே ரொம்ப ஈஸியஸ்ட் நாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட் நாட் தான்.
இப்போ இந்த வீட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீட் நாட் வந்துட்டு கிராஸ்லலாம் நம்மளால போட முடியாது, ரன்னிங் ஒயர் மட்டும்தான் வச்சு போட முடியும். இப்போ இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ரன்னிங் ஒயராக எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர், இந்த ஆரஞ்சு ஒயர்லாம் ரன்னிங் ஒயருக்கு பின்பக்கம் கட் பண்ண ஒயரை இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம கூட போடும்போது இந்த மாதிரி சரிசமமாக மடிச்சு வச்சிருப்போம். எவ்வளோ பெரிய கூட வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஒயரை நம்ம கட் பண்ணுவோம். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணும். லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லூப்குள்ள இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு நாட்டு வராது, இந்த மாதிரி லூஸாக இருக்கும். ரெண்டாவது முறை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்குள்ள இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இதுதான் வீட் நாட். இந்த வீட் நாட்டை நம்ம கூட போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, வெயிட்டும் ரொம்ப தாங்காது. இதில் வந்துட்டு ஃப்ளவர் வேஸ் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது மறுபடியும் இன்னொரு கட் பண்ண ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயருக்கு பின் பக்கத்தில் இப்படி வச்சு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு நாட்டு வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது முறை இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இந்த வீட் நாட் பின்னி பழகிட்டீங்கன்னா இந்த வீட் நாட் எப்படி போடுறோம் சேம் அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹேண்டில் இருக்கு. அதுக்கு பேர் வந்துட்டு முறுக்கு கைப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த முறுக்கு கைப்பிடியும் இதே மாதிரி தான் போடணும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப ஈஸியான கைப்பிடி, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் பின்னாடி ஒயரை வச்சு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு நாட்டு வராது, ரெண்டாவது முறை இப்படி மடிச்சு இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான நாட் இது. இந்த வீட் நாட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸ் போடலாம், கூடையும் போடலாம், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ரஃப் யூஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கூடையை ரொம்ப சீக்கிரமும் போட்டு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோ நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.